உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆங்கில மாத பலன்களில் நவம்பர் மாத பலன்கள். சார், பிரத்யோகமாக நம்ம ஏன் ஆங்கில மாதம் எடுக்கிறோம், தமிழ் மாதம் எடுக்காமல் ஏன் ஆங்கிலம் எடுக்கிறோம் அப்படின்னா, இயற்கையோடு நம்ம பழகிட்டோம். சேல்ரி வருது, அதுபோக பார்த்திங்கன்னா டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ஒன்றிலிருந்து எடுக்கப்படுது. தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 அதாவது 16 தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த 15 நாளில் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால நம்ம ஆங்கில மாத பலன்களை பிரத்யேகமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் 1/11/2025 இந்த 2025 நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். மிதன ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் சார் சமீப காலமாக நல்லா இருக்குன்னு சொல்லி பரவாயில்ல சார் என்று சொன்னவர்களுக்கு திடீர் பொருளாதார வரவு, அந்த காந்தார யோகம்னு சொல்ல திடீர் வெளிநாட்டு பயணம், திடீர் வெளியூர் பயணம், தொழிலில் அபிவிருத்தி பண்ணுவதற்கு குறிப்பாக சொல்லணும்னா மிதன ராசிக்காரர்கள் இந்த நிகழ்வை பார்த்த உடனே தயாராக இருங்க. எந்த நேரமும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய, அதுலேயும் உழைப்புக்கு தகுந்த பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்துக்கு நீங்கள் தயாரா, நான் ரெடி நீங்கள் ரெடியான்னு கிரக நிலையில் கேட்குற மாதிரி நீங்கள் ரெடியாகி கொள்ளுங்கள் என்பதே புத்திசாலித்தனம். குறிப்பாக இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திடீர் வெளிநாட்டு பயணம், அது போக கூடுதலாக தன்னுடைய தகப்பனாரினால் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு நீங்குவது, உடன் பிறந்த சகோதரர்கள் இவர்களால் ஏற்பட்ட பகை உணர்ச்சி, இது முடிக்க உங்களை தப்பாக நினைச்சவங்கன்னா இப்போ புரிந்து கொள்வது, கூடுதல் அம்சமாக உங்களுடைய தொழில் சாணத்தில் தொழில் விஷயத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ பணம் வரும். அது அந்த மாதிரி ஒரு காலகட்டம். உழைத்தால் பணம் வருங்கிறது பொது விதி. எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ பொருளாதார வளம் செழிப்பு பெறக்கூடிய அமைப்பு. இந்த காரியத்தை இவன் தான் முடிக்க முடியும்னு உங்களை தேடி நாடி பொறுப்பை கொடுப்பாங்க. ரெடியாக இருந்து கொள்ளுங்கள். மிதன ராசி இருக்கக்கூடிய வியாபாரிகளும் ஆண்களும். நிச்சயமாக மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் மனைவியினுடைய உடல்நிலையில் சிறு சிறு உபாதைகளும் மருத்துவ செலவும் ஏற்படக்கூடியது. செலவுக்கு தகுந்த வருமானம் வரும். சற்று பொறுமையை கடைபிடிக்கணும். எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, பொருளாதாரம் கூடும் பொழுதோ படிப்பு கூடும் பொழுதோ தனக்கு பிரஷர் ஜாஸ்தியாக வார்த்தையை கொட்டிடக்கூடாது. இப்போ உங்களுடைய வேலை முழு சிந்தனையும் வியாபாரத்தில் இருக்கிறதுனால வீட்டு கரைச்சல், உடன் பிறந்தவங்க கரைச்சல்லாம் செலுத்திக்காம ஸ்மைல் பண்ணிட்டே போங்க. ஏன்னா பொருளாதாரம் எல்லாத்துக்கும் முக்கியம், உங்களுக்கும் எனக்கும். பொருளாதாரம் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் வேற ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய பொருள்னா மூளையை இழந்து விடாதீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை சமீப காலமாக உங்களுக்கு சில தயக்கங்களும் குழப்பங்களும் தூக்கமற்ற நிலையில இருந்த உங்களுக்கெல்லாம் தூக்கம் வரும். நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு எனக்கு தூக்கம் இல்லை சார், அது குறிப்பாக பெண்கள் சொல்றது. குதிக்கால் வழியில் அவஸ்தப்பட்டவங்க, இடுப்பு கைகாலில் அவஸ்தப்பட்டவங்க, உடன் பிறந்தவங்களால் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு, இதெல்லாம் முற்றிலும் நீங்கக்கூடிய அமைப்பு. பழைய அணிகலன்களை மாற்றி புதிய அணிகலன் வாங்குவது. ரொம்ப நாளாக தாலி செயின் போட்டிருந்தேன் சார், ரொம்ப நாளாக மோதிரம் போட்டிருந்தேன், டேமேஜ் ஆயிடுச்சு, மாற்றவே முடியலைங்கிறதுலாம் திடீர்னு அதை மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. பொன்னும் பொருளும் சேர்ந்தாலும் சேமிப்பு தன்மையை கூட்டிக் கொள்வது சிறப்பு பயக்கும். குறிப்பாக இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ நீங்கள் இது முடிக்க எவ்வளோ உழைச்சிங்கன்னு முக்கியம் இல்லை. இப்போ உழைக்கக்கூடிய இந்த சின்சியாரிட்டியை பார்க்க அதிகாரி உங்களுக்கு உயர் ரக பதவியை கொடுக்கணும்னு சொல்லி கையெழுத்து போட்டுவார். அந்த மாதிரி ஒரு தன்மை இருப்பதனால் அதிகாரிகளை பற்றி கமெண்ட் பேசாமலோ அல்லது எல்லோரும் கூடும் இடத்தில் நீங்கள் கூடியிருக்காமல் தனித்துவமாக இருப்பதோ, உங்களுடைய வேலையை மார்னிங் பொழுது அதாவது ஈவினிங் பொழுதுல அரை மணி நேரம் லேட்டாலும் வேலையை முடித்து விட்டு செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வையும் பொருளாதார அபிவிருத்தியும் கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது முடிக்க யாரும் தெரியாதவங்களாம் இப்போ வெளி உலகத்துக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கலைத்துறையில் இருக்கிறவர்கள் கூடுதல் பொறுப்பாக செய்யுங்க. எந்த காலகட்டத்திலையும் எனக்கு நேரம் வந்துருச்சுன்னு தனித்து செய்ய வேணாம், யாரோடைய கலந்து செய்வது, சிலரோட சேர்ந்து உழைப்பது உங்களுக்கு பேரையும் பொருளையும் கொடுக்கும். எல்லாத்துக்குமே பொருள் வரக்கூடியது மிதன ராசிக்கு என்பதை நவம்பர் மாதம் உணர்த்துகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்க. குறிப்பாக மாணவ மணிகளே,
சார் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன சார் அதிர்ஷ்டம் அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத காட்டிலையும் அந்த படித்ததுலேருந்து மாற்று நோட்ஸ், இப்போ ஒரு உதாரணம் என்னென்னா 2 நோட்ஸ் இருக்கும், நம்ம ஒரு நோட்ஸை மட்டுமே படிச்சிருப்போம். திடீரென்று அரசாங்கம் சம்மந்தப்பட்டதில் வேறு எது கேட்கும் பொழுது தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் படித்தது எல்லாம் நினைவில் இருக்கட்டும், ஒரு கலந்தாலோசனை மூத்தவர்களிடம் கலந்தாலோசனை பண்ணி இன்னொரு நோட்ஸ் இருந்தால் அதையும் ரெஃபர் பண்ணி வைத்துக்கொள்வது சில தடுமாற்றங்களையும் உங்களுடைய மதிப்பெண்ணை குறையாமல் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளே, குறிப்பா லவ்வர்ஸ், காதலருக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சொல்லுவாங்க மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் தடங்கள் இருக்கும், அல்லது காதலருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க. மனசு நிறைஞ்ச நீங்கள் சில நேரம் சிலருடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகி வார்த்தையை கொட்டிடுறீங்க. ஸோ மௌனம் காட்பது, எதையும் காது கொடுத்து கேட்டு விட்டு பேசுவது உங்களுடைய காதலையும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் வளமாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. இனி வரும் காலங்களில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய காதல்கள் கணவன் மனைவிகளாக வாழ்ந்தது போல் யாரும் இல்லை என்று சொல்வதற்கு கிரகச்சாரங்கள் சாதகமாக இருக்கிறது என்பதை உணருங்கள். சகிப்புத்தன்மை முக்கியங்கிற காட்டிலையும் எதையும் சிந்தித்து பேசி அதை சகிப்புத்தன்மையில் பயன்படுத்துவது வெற்றியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கூடுதல் அம்சமாக மிதுன ராசியில் இருக்கிறவங்க டிராவல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இரவு பயணத்தை அறவே தவிருங்க. நவம்பர் மாதம் முழுவதுமே 3 மணிக்கும் பகலில் பார்த்துங்க. அது ஃப்ளைட்டில் போனாலும் சரி, அல்லது காரில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி. ஏன்னா சிறு சிராய்ப்புகளோ அல்லது மறந்து விட்டு அது 1க்கு 2 அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலையில் இருப்பதனால் இரவு பயணத்தை தவிர்ப்பது உத்தமம் என்பதை மிதுன ராசியில் இருக்கிறவர்கள் நினைவில் கொள்ளுங்கள். குறிப்பாக மிதுன ராசியில் இருக்கிறவர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நரசிம்ம வழிபாடு உங்களுக்கு பல வகையிலும் வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் டார்க் கிரீன், அதாவது பச்சைன்னு சொல்லுவாங்க, மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க. டார்க் கிரீனு, ஷாண்டலு, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய வானத்தினுடைய நீலம். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 6, 9 அதிர்ஷ்ட எண்ணாக வரும் உங்களுக்கு. ஸோ நவம்பர் மாதம் மிதுனத்துக்கு மிகப்பெரிய பொருளாதார வரவு உண்டு. மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களை எடுத்து வருத்தி, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில விகிதாச்சாரம் பார்வை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை பிரச்சனை அடிப்படையில் எடுத்து மிக எளிமையாகவே உங்களுக்கு வழங்கி இருப்பதனால் இந்த வருங்காலங்களில் இந்த குரு குறிப்பாக விருச்சிகத்துக்கு வரக்கூடிய சூரியனுடைய அமைப்பு, இதிலிருந்து சூரியன் விருச்சிகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, இப்படி கிரகச்சாரத்தினுடைய அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது மேற்சொன்ன 12 ராசிகளுக்குமே இந்த 30 நாளில் இது நடந்தே தீரும் என்கிற அதி அற்புதமான ஒரு செய்தியாக இல்லாமல் கடவுள் மேல் ஆணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சில அரிய பெரிய விஷயங்களை நம்ம சேனல்ல மட்டுமே பார்க்க முடியும். கிரக பெயர்ச்சி அல்லது கிரக மாற்றம், கிரக பார்வை அப்படிங்கிற காட்டிலையும் கிரக புள்ளிகளினுடைய அமைப்பையும் எடுத்து எந்தெந்த கிரகங்கள் சுபத்துவம் பெறுது, சுபத்துவம் பெற்ற கிரகத்தை அசுப கிரகங்கள் பார்க்குதா, அல்லது அசுக கிரக பார்வை பார்த்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா, அல்லது சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் செயல்படுத்தும் பொழுது அசுப கிரகங்கள் தடுத்தால் அதை மீறி எப்படி செயல்படுத்தும் என்று இந்த 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் வார பலன் மற்றும் மாத பலன்களையும் லக்ன வீதாச்சாரம் மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம் தேவ பிரசன அடிப்படையில் இருக்கும் பொழுது மேற்சொன்னக்கூடிய அனைத்து விஷயங்களும் 30 நாடுகளே நடந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வ அருளும் அண்ணாமலை அருளாலையும் 12 ராசிகாரர்களுக்கும் நவம்பர் மாதம் வெற்றி மாதமாகவே அமையக்கூடிய அற்புதமான விஷயங்களை மேற்கொண்டு நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் அமையும். மேலும் விருத்திகமாக கடகத்தில் குரு, அதுபோக பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் வரக்கூடிய சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், அப்புறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கை, இதெல்லாம் எடுத்து நம்ம பிரச்சனை அடிப்படையில் பார்க்கும் பொழுது விருத்தியோகமாக மீன ராசி, கும்ப ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த ராசி நேயர்களுக்கு எல்லாமே அபிவிருத்தி நமஸ்தேயாமின்னு சொல்லக்கூடிய அபிவிருத்தி யோகமும், மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே அபரிதமான வளர்ச்சியும் ராஜயோகமும் மிகப்பெரிய பொருளாதார நன்மையும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பும். மேலும் நம்ம ஜாதகம் எப்படி இருந்தாலும் இயற்கையினுடைய ஜாதக அமைப்பு படி இந்த 12 ராசிகளுக்கு இந்த மாதம் 30 நாட்களிலும் என்ன விதமான பலன்களை கொடுக்கும், அது தனித்துவம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு
நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரசன்னத்தில் எடுத்திருக்கிறோம். இந்த பிரசன்னத்தினுடைய அடிப்படையில் எடுத்து நம்ம சிறப்பாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திர பாதங்கள், அந்த பாதத்துடைய லக்கண புள்ளிகள், அதனுடைய அமைப்பு சார விதிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம், அதாவது 1/1/2025 நவம்பர் மாதம் முடிவதற்கு முடிக்க மேல் சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் மிக சாதுரியமாகவும் மிக தெய்வ அருளாலும் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு கூடுதல் அம்சமாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை எந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும், எந்த மாதிரி நேரம் பிரார்த்தனை பண்ணணும், உங்க ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணணுமா அல்லது ஜாதகம் இல்லாமல் சும்மா சென்றால் போருமா, என்ன மாதிரி தானம் தர்மம் கொடுக்கணும், விரதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற எழுக்கூடிய சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போக ஆலய வழிபாடுல சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பிரசன்னத்தின் விகிதாச்சாரங்களையும் நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தும் பொழுது இனி இந்த மாதம் முழுவதும் நடந்தே தீரும், உண்மையாக அண்ணாமலையார் மேல் ஆணையாக என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்கள், புத்தி கூர்மைக்கு பெயர் போன மிதுனராசிக்காரர்கள், வணிக திறன் வாய்ந்த கணித புலமை வாய்ந்த மிதுனராசி நேயர்கள், உங்களுக்கு இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா நவம்பர் மாத துவக்கத்திலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் நவம்பர் 1ஆம் தேதியிலே பார்த்தீங்கன்னா அது மாத துவங்குற அன்னைக்கே பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்குள்ளே என்ட்ராரு, சதய நட்சத்திரத்துக்குள்ளே வரப்போறாரு. ஸோ தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களை வலுவாக கொடுப்பார். ராகு சனியை போல வேலை செய்யும். சனி மிதுன ராசிக்கு முழு பாக்கியத்தை செய்யக்கூடிய நட்பு கிரகம். ஸோ அந்த சனியை போல வேலை செய்யக்கூடிய முழு அசுப கிரகமான ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ளே வரும்போது, சனியோட வீட்டில் இருக்கார், கும்பராசியில் இருக்கார், அங்கே இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்குள்ளே என்டர் ஆகிறாரு. ஸோ அப்படின்னும்போது தான் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்க போகிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பான முறையில் சதயத்துக்குள்ளே வரக்கூடிய, அதாவது நவம்பர் 1ஆம் தேதியிலேயே ராகு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை, மாத துவக்கமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அதை விட இன்னொரு மேற்கொண்டு ஒரு சிறப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 3ஆம் தேதி, அதாவது மாதம் துவங்கி ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், விரயஸ்தானத்துக்கும் யோகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 4ஆம் ஸ்தானத்தில் கன்னி ராசியில், உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடான கன்னி ராசியில் இருக்கார். கன்னி ராசியில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா, அசுர குரு சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா அவர் நீசத்தில் இருக்காருன்னு அர்த்தம். நீசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பலம் இழந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அங்கே இருந்தால் பெருசாக எஃபெக்டிவாக நமக்கான நல்ல பலன்களை கொடுக்க முடியாது அவங்களால. ஸோ அப்படி ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்கார். ஸோ இப்படி இருக்கிற நிலையில் நவம்பர் 3ஆம் தேதி அவர் கன்னி ராசியிலேருந்து, அதாவது நீசஸ்தானத்திலிருந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்குள்ளே, சொந்த வீடான துலா ராசிக்குள்ளே வர்றாரு. துலா ராசி அவருடைய ஆட்சி வீடு மட்டும் கிடையாது, திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். ஆட்சி பலம் அப்படின்றது 50% அப்படின்னா மூலத்திரிகோணம் 75%. அப்படியான ஒரு தன்னோட வலு கூடக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்குள்ள சுக்கிரன் வரப்போறாரு. சுக்கிரன் வலு பெறதுனால மிதுன ராசிக்கு என்னங்க அப்படின்னா, அவர் தான் உங்களோட யோகாதிபதியே, உங்களோட குலதெய்வமே அவங்க தான். சுக்கிரனுடைய அந்த ஸ்தானம் தான் உங்களோட குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் தன்னோட சொந்த இடத்துக்கே வர்றாரு அப்படின்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுடைய குலதெய்வம் அருளும், நீங்கள் நினச்ச விஷயங்கள், மனசில் நினச்ச விஷயங்கள் எளிதாக நடக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகளை சுக்கிரன் ஏற்படுத்தி தரப்போறாருன்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் துலா ராசியில் தான் இருந்துட்டு இருக்காரு. அவரோட உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரனும் அங்கே சேர்றாரு. அப்போ ராசிநாதன் யோகாதிபதியும் சேரும்போது நீங்களே ஒரு யோகமான ஆட்களாக நவம்பர் மாத துவக்கத்துலேருந்து இருக்க போகிறீங்க அப்படின்றது தான் உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கக்கூடிய சூரியன் அந்த நவம்பர் மாத பிற்பகுதியில், அதாவது 16ஆம் தேதிக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு, 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துல சூரியன் அங்கே அந்த 6ஆம் இடத்து அதிபதி ருணரோக சத்துருசானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாயோட சேர்றாரு. சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒரு நகர்வு, நம்மளை கட்டாயப்படுத்தி நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும், இதை நம்ம உள்ள ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்க விஷயத்த கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை, பிரேக்கப், அந்த மாதிரிலாம் கூட சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் நெகட்டிவ் சைடில் நடக்குமானா கிடையாது.
உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தையும் நல்ல மாற்றத்தையும் தான் இந்த சூரியன் வந்து நீசஸ்தானத்திலிருந்து விலகி தன்னோட நட்பு வீடான விருச்சிக ராசிக்குள்ள செவ்வாயோட சேரக்கூடிய சூரியன் கொடுக்க போறாரு. எதனால அவர் நல்ல மாற்றத்தை தான் கொடுப்பாருன்னு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வந்து 5ஆம் இடமான, அதாவது அவங்க கடகராசி குரு இருக்கக்கூடிய கடகராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ குருவுடைய பார்வை வந்து சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கிடைக்கும்போது, சூரியன் நீசத்தை விட்டு வெளியே வர்றது ஒரு பெரிய நல்ல விஷயம். அவர் அந்த 6ஆம் இடத்து அதிபதியோட சேர்றது இன்னொரு சிறப்பான விஷயம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய பார்வையில இருக்கிறது இன்னொரு சிறப்பான விஷயம். ஸோ இவ்வளோ நல்ல யோக பலன்கள மாதம் அதாவது நவம்பர் மாதம் பிற்பகுதி 16ஆம் தேதிக்கு மேல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. மாத துவக்கத்திலேயே உங்களுக்கு வந்து ராகுவுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ள நுழையிறதும், உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் யோகஸ்தானத்துக்கு வர்றதும், நீசம் நீங்கி யோகத்துக்கு வர்றதும் சிறப்பான யோக பலன்களா இருக்கும். நல்ல மாற்றங்கள், நீங்க மனசுல நினைச்ச விஷயங்கள் நடக்கிறது, திருமணம் போன்ற சுபகாரியங்கள், வீடு மனை வாங்குறது, வண்டி வாகன யோகங்கள், இதெல்லாம் வாங்கணும்னு முயற்சி பண்ணி தடைப்பட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கான யோகங்களும் கிடைக்கும். குறிப்பா சொல்லணும்னா, தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களும், மாற்றங்களும் கூட நடக்கும்ன்றத சொல்லலாம். சிலருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம் கூட தொழில் சார்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கான முயற்சி எடுத்து தடையில இருந்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் கூட நிவர்த்தியாகி நல்லபடியா உங்களுக்கான மாற்றங்கள், நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு, சனி, குரு, ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்திலேருந்து வக்ரத்துக்கு போறது, சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமா சதயத்துக்குள்ள வர்றது, சூரியன் நீசத்திலேருந்து நீச பங்கத்துக்கு வர்றது. ஸோ இப்படி சுக்கிரன் முக்கியமா சொல்லணும்னா, சுக்கிரன் அவர் வந்து சுகபோகக்காரகன். அவர் நீசத்திலேருந்து அவர் வெளிப்படுறது. ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே நேரத்தில வந்து சில இது இப்ப நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சூரியன், செவ்வாய் சேர்க்கை ஆறாங்க. க க சனி, ராகுக்கு கேந்திரத்தில வர்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான். அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ போர், பதட்டம், உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி, செவ்வாய், சூரியன், கேது, சூரியன், செவ்வாய் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேந்திர நிலையில வரும்போது ஏற்படும். இந்த சூரியன், செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால நம்ம இந்த மாரி பெரிய அசுப, அதாவது இந்த போர், இந்த மாரி பஞ்சம், இந்த மாதிரி விஷயத்த நம்ம நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஆனா, கண்டிப்பான முறையில அ ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய வெள்ளம், பெருவெள்ளம், அ இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அ மித்தபடி வந்து நம்ம பயப்படுற மாரி இந்த போர் பதட்டங்களோ, குறிப்பிட்ட பகுதியில உலகத்துல எங்கேயோ கண்டிப்பா இருக்க தான் செய்யும். எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான். உலக அளவுல. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில புதுசா எதுவும் பிரச்சனைகள் கிளம்புமா? பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது. பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது. இந்த கிருமிகள், அதாவது இந்த கொரோனா மாரியான பிரச்சனைகளுக்கு வருமா? அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்ல. அதாவது இந்த நவம்பர் மாதத்துல இல்ல. நம்ம டிசம்பர் மாதம் பலன்கள்ல நம்ம அத பத்தி என்னன்றதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா, இந்த நவம்பர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில பெருவெள்ளம், மழை இதெல்லாம் இருக்கு. அதனால சில இந்த சில்லறை வியாபாரிகள், இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் குறிப்பா எந்த பகுதியில இருக்கும்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, வேலூர், ஆ கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள், அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்திலேயே இருக்கு. இந்திய அளவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத்ல நல்ல மழைப்பொழிவும், இயற்கை சீற்றங்கள் இருக்கும். உத்தரகாண்ட்லயும் கூட மலைச்சரிவு, இந்த நல்ல மழைப்பொழிவும், மலைச்சரிவு இந்த மாதிரியான அங்க ரெகுலரா நடக்கிறது தான். அது இந்த மாசம் வந்து கண்டிப்பான முறையில நடக்கும். ஸோ இந்த மாரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு நீங்க பண்ணிக்கிறது நல்லது. உலகளாவிய அளவுல பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள், அதாவது லண்டன், யுகே, அ அதோட தொடர்புடைய ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருவெள்ளம், மழை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில இந்த மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, சுக்கிரன் தொடர்புலாம் வருது. ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து நெறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மழைப்பொழிவை அதிகப்படுத்தி
ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்லலாம். இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதனால வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கு அடையாளமா தான் இந்த மழை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு, இப்ப நவம்பர்லயுமே ரொம்ப சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம கோச்சார் அடிப்படையில உங்க ராசிக்கு நீங்க எடுத்துக்கங்க. நம்ம பலன் சொல்லியிருந்தோம். அது போக இந்த உலகியல் நிலை வானிலைய பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஜோதிடமும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த உங்களோட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? உங்களோட தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு? உங்க குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு? அது ஆரோக்கியம், கடன் இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல நம்ம குடுக்கலாம். இயற்கையிலேயே அறிவானவங்க, ரொம்ப ஜாலியா பேசுறவங்க, அவங்க திட்டினாலும் அவங்க திட்டுறாங்கன்றதே நம்மளுக்கு புரியாது. மிதுன ராசி. சரிங்களா? ரொம்ப அறிவான மிதுன ராசி. உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? சரி. ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் மாசமாவே ஜாலியா தான் இருக்கீங்க. ஒரு 3, 4 மாசமாவே. ஏன்னா, குரு பகவான் உங்க வீட்ல இருக்கார். நெறைய நல்லது நடக்கும். இன்னும் ஜாலியான விஷயம் சொல்றேன். உங்க 2ஆம் வீட்டுக்கு போறாரு, கடக ராசிக்கு. அப்பனா என்ன? பணம் அதிகமா சேரும். பணம் அதிகமா சேரும். குடும்பத்தில சந்தோஷங்கள் ஜாஸ்தியாகும். ஸோ, ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது வந்து 3ஆம் வீடு, கேது இருக்காரு. சரிங்களா? ஸோ, இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது ரொம்ப மனக்குழப்பங்கள் இருக்கும். காம்படிஷன் சம்மந்தமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரொமோஷன்லாம் போகிறீங்கன்னா, அங்கே நிறைய மனக்குழப்பங்கள், ஈகோ, வார்த்தையால் பிரச்சனைகள் வருது இருக்கும். அதை மட்டும் பார்த்து நடந்துக்கோங்க. போகும்போது பிள்ளையாரை வழிபட்டுட்டு போங்க. எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். 4ஆம் வீடு, வண்டி வாகனங்கள் எதனா வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. நேரம் சரியில்லை. அதனால் வண்டி வாகனமோ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப யோசித்து ஒரு ஜோதிடரை அணுகி என்ன பண்ணணுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது. சரி. சந்தோஷமான விஷயம் 6, எதிரிகள் தொல்லை குறையும். எதிரிகள் தொல்லை குறையும். நோய் நொடிகள் ஏதாவது இருந்தால் குறையும். முக்கியமாக நீங்கள் ரெஸ்பிரேட்டரி மூச்சு சம்பந்தமான இஷ்யூஸோ அலர்ஜிகளோ இல்லை பிறப்புறுப்பு வயிறு சுற்றி நிறைய ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்தால் அதெல்லாம் குறையிறதுக்கு பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். இந்த டைமில் டாக்டரை போய் பாருங்கள். இப்போ நல்ல விஷயம், ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா? இப்போ ஹெல்த்துக்கு ஒன்றும் நல்லா வர்றதுக்கு கடைசியாக ஒரு ஆண்டவனை சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவை கவனிங்க. 7 சனி பகவான் உங்கள் வீட்டை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பேசும்போது ரொம்ப பார்த்து பேசுங்க. நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தும் வாய் தான். திறமையாக பேசுவோம். பிரச்சனையும் வாய் தான். ஏன்னா ஜாலியாக பேசுன்னு சொல்லிட்டு எதனா ஓவராக பேசி பிரச்சனை மாட்டிப்போம். ஸோ பேச்சை குறைச்சி நிதானமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. நல்ல விஷயம், 8ஆம் வீடு குரு பகவான் பார்க்குறாரு. வெளியே எதனா பணம் கொடுத்துருந்தா வர்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டைமு. லாபகரமாக வரும். ஸோ ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இந்த நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா இது ஒரு இந்த மாதம் நல்லாயிருக்கு. இந்த மாதத்தில் எடுக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சரி. அதே மாதிரி நீங்கள் வந்து 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டையும் உங்களுக்கு வந்து குரு பார்த்துட்ருக்கிறதுனால தொழில் வளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறவங்க, இல்லை புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, ஏதாவது புது அப்ளிகேஷன் போடுறவங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணுறவங்க, வேறு கம்பெனிக்கு தேடுறவங்க, வேலை சம்மந்தமாக என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்கள். இது ஒரு பெஸ்ட்டு மாதம் உங்களுக்கு. சரி. இதில் ஜெயிக்கிறதுக்கு எந்த கடவுளை பிடிக்கிறதுனா வெங்கடேச பெருமாள். வெங்கடேச பெருமாளை நீங்கள் வணங்க காம்படிஷன்ஸில் வின் பண்ணுவீங்க. உங்களுக்கு சகல விஷயமும் ஹெல்த்து, வெல்த், ஹாப்பினஸ். அதாவது 9ஆம் வீடு, உங்கள் 9ஆம் வீட்டில் ராகு இருக்கார். ஸோ உங்களை விட வயசு அதிகமாக இருக்கும். முக்கியமாக அண்ணன், வீட்டில் அண்ணன் முறை, சொந்த அண்ணன் மட்டும் இல்லை, சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், இல்லை ஆஃபீஸில் உங்களை விட சீனியர்ஸ், இவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசுறது வந்து ரொம்ப பார்த்து பேசுங்க. ஏன்னா நம்ம தெரியாமல் எதனா வார்த்தைகள் விட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை பார்த்து பேசுங்க. 1. இன்னொன்று 12ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால செலவுகள் சிலது வர வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவு பண்ணும்போது 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்கள். மறுபடியும் சொன்னது, நீங்கள் வந்து வெங்கடேச பெருமாள், அதுவும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை போய் வேண்டுறதோ இல்லை புதன்கிழமை போய் வேண்டுறதோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தரும். முக்கியமாக நீங்கள் வந்து
மிதுன ராசிக்கு வந்து தூபம் போட்டு வீட்டில் இந்த சாம்பிராணி புகை போட்டு வேணுனாலும், இல்லை கோவிலில் நம்ம எவ்வளோ விதமான தானங்கள் கொடுப்போம். உண்டியெல்லாம் காசு போடுவோம், அன்னதானத்தை கொடுப்போம். அதேமாரி சாம்பிராணியாக வாங்கி கொடுங்க. பெருமாளுக்கெல்லாம் பெருமாள் லக்ஷ்மிக்கு சாம்பிராணி போடுறதுலாம் அவ்வளோ விசேஷம். அந்த சாம்பிராணியாக வாங்கி கொடுங்க, இல்லை அதை வாங்கி தரத்துக்கான காசை கொடுங்க. அது வந்து உங்கள் ஆக்கர்ஷண சக்தி தரத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நிறைய கிளைண்ட்ஸ்க்கும் சொல்லி தருவோம். நிறைய விதமான வழிமுறைகள் இருக்குது. சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம். ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னா அது இன்னும் பவர் கூடும். சரி, இதுதான் விதியை மதியால் வெல்றது. விதி வந்து சாமி கும்பிட்டா நல்லது, மதி வந்து எப்படி கும்பிடணுன்னு இருக்குது. இப்போ மிதுன ராசின்றது காற்று ராசி. ஸோ நீங்கள் இந்த காற்று சம்மந்தமாக அந்த சாமிக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. இப்போ நிறைய இடத்துல கோவில்களில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வரிசையாக விசேஷம்தான். விஜயதசமி வந்துடுச்சு, தீபாவளி எல்லாம் இப்போ முடிஞ்சது. அடுத்தடுத்தும் நிறைய நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. எந்த கோவிலில் ஒளிபெருக்கி இருக்குனாலும் நீங்கள் வந்து அந்த ஒளிபெருக்கிக்கு காசு கொடுக்கறது நல்லது. இல்லை இந்த வருஷத்துக்கு திருவிழாவுக்கு நான் ஒளிபெருக்கிக்கு காசு கொடுத்துட்றேன், சாம்பிராணிக்கு நான் காசு கொடுத்துட்றேன். இந்த சவுண்டு சம்மந்தமாக, காற்று சம்மந்தமாக வர எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் கொடுக்க நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லா முன்னேறுவீங்க. மேலும் அக்டோபர் 18 டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு 62 நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது. ஸோ குரு பயிற்சினா என்ன, குரு அதிசார பயிற்சி என்ன? குரு பயிற்சினா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி. சரி, இது மூவ் ஆகுறாரு. இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு 60 நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது. இது வந்து ஒரு சயின்ஸ் தான். கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும். இந்தமாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம். அதுதான் இப்போ இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 20 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த அதிசாரம் அப்போது என்னென்ன நடக்கும்னா, நிறைய பேருக்கு பலன்கள் மாறும். கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும். குருன்றது முழு சுப கிரகம். ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லாம் குறையும், அதிகமான பண வரவுகள் வரும். அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும். அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ நிறைய தடங்கள், நிறைய பேருக்கு அந்த வேலை, பணவரவு, குடும்ப விஷயங்கள், நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிட்சமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிட்சமான மாதம். எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு. எந்த நாளில் வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்வோம். மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த வண்டி வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும், இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனா கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால வருமானம் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் அதிகப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மிதுன ராசி என்பர்கள் கடந்த ஒரு 5-6 மாதத்திற்கு
மேலாக நிறைய ஒரு வருமானங்களை தவற விட்டுருப்பீங்க, இழந்திருப்பீங்க, யார்கிட்டயாவது கொடுத்து ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போது. உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் இந்த மாதத்துல புதன் பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று மீண்டும் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார். அதனால இந்த மாதத்துல வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களை அனுபவித்து நீங்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்து இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய மிதுன ராசி என்பர்கள் இந்த நவம்பர் மாதம் வேலையை விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு அந்த வேலை செட் ஆகாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு காம்பன்சேட்டா இருக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்து வச்சுக்கிட்டு தான் விடுவீங்களே ஒழிய ஒரு தானா நீங்க முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காது. அதனால பயப்பட வேண்டாம். யாராவது வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட மீண்டும் வேலை சேர்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கு. அதனால நிறைய வேலை இழப்புகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில அது திருமணத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள், தொழில்ல புதிதான ஒரு தொழில்களை நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய மிதுன ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ் தான் பண்ணுவாங்க. அதாவது அட்வைசரா இருக்கிறது, பெரிய பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல அட்வைசரா இருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா பினான்சியல் அட்வைசரா இருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா HR கன்சல்டண்டா இருக்கிறது. இந்த மாதிரியாக ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் ஒரு தொழிலை செய்யக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கடல் கடந்து, அதாவது வெளிநாடுகளுக்கு சென்று உங்க தொழிலை முன்னேற்றுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் வேலை சார்ந்த வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். 10ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த மாதிரியான தொழில் சார்ந்த வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. நிறைய மிதுன ராசி என்பர்கள் குடும்ப உறவுகள் பிரிவுகள்ல இருக்கிறீங்க. விவாகரத்து வழக்குகள் வரைக்கும் கடந்த ஓராண்டுக்குள்ள இந்த மாதிரியான சில மாற்றங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம். விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க 2வது திருமணத்திற்கு உண்டான சில முயற்சிகளையும், சில மிதுனராசி அன்பர்களினுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல விவாகரத்து ஆனாலும் மீண்டும் அவர்களோட சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்க போகுது. அததான் அந்த குரு உச்சம் பெற்ற நிலை. ஏன்னா அவங்களுடைய களத்திராதிபதியும் அந்த குரு பகவான் தான். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பிரிவை கொடுத்துட்டு மீண்டும் சேருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளிநாட்டுல இருந்து வேலை செய்யறது, இந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முதற்கட்ட ஒரு வாழ்க்கைக்கு செல்லக்கூடியவர்கள், அதாவது படிப்பிலிருந்து இப்போ வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். படிப்புலையும் நல்ல முன்னேற்றம், அடுத்த கட்ட உயர்கல்வியை படிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பையும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கும். 11ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து வாங்குறதுல சில கடன்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாகவும், அந்த கடன்கள்னால சில தேவையில்லாத ஒரு பண நெருக்கடிகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மாதம் பெரிய அளவு சொத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா ஷேர்ஸ்ல, கம்பெனி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலனாக தான் இந்த நவம்பர் மாதம் அனுபவிக்க போறீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த 2025ல அதிகப்படியான ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு காலங்களாக தான் இருக்க போகுது. இந்த குரு பகவானின் பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும்.
அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த சில தொந்தரவுகள்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது வியாதி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு, சனி வக்ரமாக இருந்ததுனால கடந்த 6 மாதங்களாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வியாதி தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆனாலும் டெய்லி ஹாஸ்பிட்டல் போறது, மாசத்துக்கு ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அந்த ட்ரீட்மெண்ட்ல எந்த ஒரு ரிப்போர்ட்ஸும் சரியா இல்ல, எந்த வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. இப்படி அந்த வியாதி ரீதியாக சில அலக்களிப்புகளை சந்தித்த இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது மிக அருமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற 5ஆம் இடத்திற்கு வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு சுயமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும், ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு வீடை கட்டுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.